சன்னியாசிகளுடன் பயணிக்கப் போகும் அண்ணாமலை கோவையில் வெளியிட்ட செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக சனாதன தர்மம் குறித்த மேடைகளில் பேசி வருகிறார். கடந்த மாதத்தில் கன்னியாகுமரியில் நடைபெற்ற ராமர் கோவில் விழாவில் சனாதன தர்மம் குறித்து பேசியிருந்த அண்ணாமலை நேற்று கோவையில் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் 31வது ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டுள்ளார். அப்போது அண்ணாமலை பேசும்போது, பௌர்ணமி என்பது விசேஷமான நாளாகும். இந்த நாளில் குருவிடம் ஆசி பெறும்போது நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஆமை என்பது மிக குறைவாக மூச்சுவிடக்கூடியது. அதனால் தான் அதன் ஆயுள் காலம் என்பது அதிகமாக உள்ளது. அந்த அடிப்படையில் பிராண ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் ஆயுள் காலம் அதிகமாகும். பூவை கொண்டு நாம் செய்யக்கூடிய பூஜைகள், மணியின் ஓசைகள், தீபாராதனை இவையெல்லாம் ஜீவ சமாதியில் இருப்பவர்களின் ஆன்மாவை பிரகாசிக்க வைக்கிறது. அதனால் எங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பூஜைகள், வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, நாட்டையே ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் சன்னியாசிகள் முன்பு அவர்கள் தரையில் தான் அமர வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஆன்மீகம் வளர்ந்து விட்டதாக அர்த்தம். தமிழகத்தில் விரைவில் அப்படிப்பட்ட ஆன்மீக ஆட்சி அமையும். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையுடன் சனாதன தர்மத்தை காக்க சன்னியாசிகளுடன் பயணிக்கப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் இந்த பேச்சு சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இப்படி அண்ணாமலை சமீப காலமாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொண்டு சனாதன தர்மம் குறித்து பேசி வருகிறார். இந்த நிலையில் அண்ணாமலை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் திட்டமிட்டபடி கோவையில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. காரணம், அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் இப்போது எதிர்பாராத வகையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளது. அதோடு அதிமுக தலைவர்கள் அண்ணாமலையுடன் எதிரும் புதிருமாக இருக்கிறார்கள். இதனால் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் போது அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதோடு இன்னொரு பக்கம் அண்ணாமலை கூடிய சீக்கிரமே தேசிய பாஜகவில் பொதுச் செயலாளர் ஆகிவிடுவார் என்கிற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இன்னும் 10 நாட்களில் அந்த மாற்றம் நிகழும் என்றும் கூறப்படுகிறது. இப்படியான நிலையில் தற்போது தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள். அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் ஆதிக்கம் குறைந்த பிறகு நமக்கான தனித்துவம் போய்விட்டது. குறிப்பாக புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவின் குரலாக ஒலிக்க தொடங்கிவிட்டார். இப்படி பாஜகவினர் மாறிவிட்டால் அண்ணாமலை தலைவரான பிறகு தமிழக பாஜகவில் இணைந்து இளவட்ட வாக்காளர்கள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். குறிப்பாக தமிழிசை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது 3% வாக்கு வங்கி கொண்டிருந்த பாஜக இப்போது 11.5% வாக்கு வங்கி பெற்றுள்ளது என்றால் அண்ணாமலை கிடைத்த ஆதரவே முக்கிய காரணம். அதனால் இப்போது அதிமுகவுடன் இணைந்திருப்பதோடு பாஜக தங்களுக்கான தனித்துவத்தை இழந்துவிட்டால் அது இளவட்ட வாக்காளர்களை இழக்க நேரிடும். குறிப்பாக அண்ணாமலையின் ஆதிக்கம் தமிழக பாஜகவில் குறைந்து விட்டாலே அவருக்காக பாஜகவில் இணைந்தவர்களின் ஓட்டுகள் இந்த முறை மாறிவிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தும் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணாமலையை தமிழக பாஜகவிலிருந்து ஓரங்கட்டாமல் அவரை தீவிர பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக தற்போது தமிழக அரசியலில் திமுகவின் அடுத்த முகமாக உதயநிதியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முகமாக விஜயும் களமிறங்கப் போகிறார்கள். இதுபோன்ற நபர்கள் அரசியலில் களமிறங்குவதால் அண்ணாமலையால் மட்டுமே அவர்களுக்கு டஃப் கொடுக்க முடியும். அவர்களுக்கு எதிராக அதிரடி அரசியல் செய்ய முடியும். அண்ணாமலை மட்டும் இல்லை என்றால் தமிழக பாஜகவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் வேறு கட்சிகள் பக்கம் திரும்பி விடுவார்கள். அதனால் அண்ணாமலையை தேசிய பாஜகவில் இணைத்து கொண்டாலும் கூட அவரை தமிழக பாஜகவில் முழுமையாக செயல்பட வைக்க வேண்டும். தற்போது தமிழக பாஜகவில் தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு அண்ணாமலையை ஓரங்கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கூட அண்ணாமலைக்கு அவர் அழைப்பு விடுவதில்லை. இதன் காரணமாகவும் பாஜக நிகழ்ச்சிகளில் கூட அண்ணாமலை கலந்து கொள்ளாமல் தனிப்பட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், அண்ணாமலையை பொறுத்தவரை ஊழல் அதிமுகவுக்கு எதிரானவர். அதனால் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளிலாவது அவரை பிரச்சாரம் செய்ய வைக்க வேண்டும். அப்படி செய்தாலே தமிழ்நாட்டில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதனால் அந்த பொறுப்பையாவது அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும். அவர் களத்தில் இறங்கினால் மட்டுமே பாஜகவின் இளவட்ட தொண்டர்கள் ஆர்வமாக தேர்தல் பணியாற்றுவார்கள்.
அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போக வேண்டும் என்றால் அண்ணாமலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டால் மட்டுமே பாஜக வெற்றி பெற முடியும் என்று அண்ணாமலை ஆர்மி டெல்லி பாஜகவுக்கு ஒரு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அடுத்த செய்தி. தமிழகத்தில் களமிறங்கும் அண்ணாமலையின் அன்பு கூட்டம். விரைவில் புதிய கட்சியை அறிவிக்கப் போகிறாரா அண்ணாமலை? தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இளைஞர்களை கவர்ந்த ஒரு தலைவராக இருந்து வருகிறார். இதன் காரணமாகவே பாஜகவில் ஏராளமான இளைஞர்கள் இணைந்துள்ளார்கள். இப்போது கூட அண்ணாமலை பெயரில் பல ஊர்களில் ஏராளமான இளைஞர்கள் அமைப்புகளை தொடங்கி நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக டெல்லியில் அண்ணாமலை அன்பு கூட்டத்தினர் தமிழ்நாட்டில் இன்று அங்கு செல்பவர்களுக்கு கல்வி உதவி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு அண்ணாமலை சொல்லாமலேயே அவரது பெயரில் அமைப்புகள் தொடங்கி நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள். இப்போது டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பு கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டிலும் தொடங்கப் போகிறது. அதற்கான விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாட்டிலும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் கொடுத்து அவர்களை அண்ணாமலை அன்பு கூட்டத்திற்கு இணைவதற்கு அழைப்பு விடுக்கப் போகிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பில் அதிகமான இளைஞர்கள் இணையும் போது அண்ணாமலை தலைமையில் ஒரு புதிய கட்சியை தொடங்குவார் என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பலரும் கூறி வரும் கருத்தாக உள்ளது. அதோடு அண்ணாமலை ஆர்மியை சேர்ந்தவர்களும் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவர் தனி கட்சி ஆரம்பிப்பதில் தவறில்லை. அதோடு அண்ணாமலைக்கு உதவி செய்வதற்கு ஏராளமான நண்பர்களும் தயாராக இருப்பதால் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தையே அவர் தனது அரசியல் கட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் அமித்ஷாவிடம் அண்ணாமலை வைத்த ஒரு கோரிக்கை குறித்த தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது அண்ணாமலையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் நம்ப மாட்டார். அவர் ஒரு நம்பிக்கை துரோகி என்றுதான் அவர் நினைக்கிறார். அதிமுகவுடன் இணைந்து பாஜக பயணித்த போது திடீரென்று பாஜகவை கழட்டிவிட்டார். அதனால்தான் அண்ணாமலை தனது தலைமையில் தனி கூட்டணியை உருவாக்கினார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மீண்டும் கூட்டணி வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு துளி கூட உடன்பாடு இல்லை. அதனால்தான் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது எடப்பாடியை நம்பாதீர்கள், இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற பிறகு அதிமுக கூட்டணியிலிருந்து நம்மை வெளியேற்றிவிட்டு காங்கிரஸ் கட்சியை உள்ளிழுத்து அவர் திட்டம் போட்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 20 தொகுதி கொடுத்தாலும் போதும் என்று கூறிவிடுவார்கள். அதனால் அடுத்த மக்களவைத் தேர்தல் வரும்போது நிலைமையே மாறிவிடும். ஆனால் நீங்களோ 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்காக என்றும் 2029 சட்டமன்ற தேர்தல் தான் பாஜகவுக்கு என்று கூறி வருகிறீர்கள். ஆனால் 2029 மக்களவைத் தேர்தல் வரும்போது அவர் பாஜகவுடன் இருக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். என்றாலும் அமித்ஷாவை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி அவரை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு செல்லவில்லை என்பதால் நம்முடன் வந்திருக்கிறார். அதனால் இப்போதைக்கு இதை பயன்படுத்தி திமுகவை வீழ்த்துவோம், அதன் பிறகு எடப்பாடியை பார்த்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். ஆக இப்படி எடப்பாடியுடன் டெல்லி பாஜக கூட்டணி வைத்திருப்பதால் தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்றாலும் அண்ணாமலை தரப்பிலிருந்து இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. தற்போது அண்ணாமலையின் அன்பு கூட்டம் விரைவில் தமிழகத்தில் உறுப்பினர்களை சேர்க்கப் போவதால் தனி கட்சி என்பதையே அவர் தனது எதிர்கால திட்டமாக வைத்திருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. என்றாலும் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அடுத்தபடியாக எப்படிப்பட்ட முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்புமணி குறித்து மேலும் அவதூறு பரப்பும் டாக்டர் ராமதாஸ். வயது ஆக ஆக டாக்டர் ராமதாஸுக்கு ஆசையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதனால்தான் கட்சியை தனது மகனிடத்தில் கொடுத்துவிட்டு தான் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைக்கவில்லை. கருணாநிதியை போன்று நாற்காலியில் உட்கார்ந்தாவது சாகும் வரை கட்சியின் தலைவராக இருப்பேன் என்று கூறி வருகிறார். அதுதான் தற்போது அவருக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதலை அதிகப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இதுவரை அன்புமணி குறித்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்துள்ள டாக்டர் ராமதாஸ் இப்போது எனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவியை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு புதிய குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார். நான் அமரும் எனது நாற்காலியின் பக்கத்திலேயே அந்த கருவி ஒட்டப்பட்டுள்ளது. இதை யார் ஒட்டினார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஒட்டு கேட்கும் கருவி லண்டனில் இருந்து வாங்கியிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இதை பாட்டாளி மக்கள் கட்சியினரை நம்ப மறுக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாலும் அடுத்த நிமிடமே அந்த விஷயங்கள் அன்புமணிக்கு போய்விடும். அப்படி இருக்கும்போது எதற்காக இவரது வீட்டில் ஒட்டு கேட்கும் மிஷினை வைக்க வேண்டும்? இவருக்கு அன்புமணியை பற்றி ஒவ்வொரு நாளும் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே இன்றைக்கு ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருப்பதாக ஒரு புதிய குற்றச்சாட்டை வெளியிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் திமுகவுடன் எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்பதற்காக அன்புமணியின் இமேஜை டேமேஜ் பண்ணும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் ராமதாஸ்.
அவரது இந்த செயல்பாடு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியிலேயே விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது.